வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கன்னி ராசி அன்பர்களே, இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சியால் என்ன பலன், என்ன திருப்பம், என்ன மாற்றம் என்று பார்க்கும் பொழுது, இதுவரை ராகு பகவான் உங்க ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். கேது பகவான் ராசியில் அமர்ந்திருந்தார். இப்ப என்ன ஆக போகிறது? இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் ராகு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் கேது பகவான் 12ல போய் அமர இருக்குது. அப்போ இந்த ராகு கேதுக்கள் இந்த 6-12 அச்சுக்கள் இருக்கும்போது அபரிதவிதமான ஒரு நன்மைகளை தரப்போகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா ராகு பாவ கிரகங்கள் மறைந்து இருக்கும்போது நன்மைகளை தரும். ஸோ அந்த வகையில் இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு என்னவாக அமைய போகிறது அப்படின்னா, 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வேலை செய்ய போகிறார். ஏன்னா ராகு சனியாகத்தான் வேலை செய்ய போகிறார். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கும்போது கெடுக்கும். அந்த 6ஆம் இடத்தை கெடுக்கும் போது என்ன? கடனை கெடுக்கும், நோயை கெடுக்கும். இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் சங்கடப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கடன் அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கும். என குருவும் பார்க்கிறார். அப்போ ஒரு சுபகிரகம் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த கடன் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த கடன் சுப கடன்களாக உங்களுக்கு மாறும். ஸோ என்னவாக மாறும்? குழந்தைகளுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க, அது ஒரு சுப கடனாக கன்வெர்ட் ஆகும். அதனால பெரிய பாதிப்பு உங்களுக்கு வருமா? நிச்சயமாக இல்லை. அப்போ குழந்தையினுடைய படிப்புக்காக, குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிப்பதற்காக, இந்த குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. ஹெல்த்தில் ஏதாவது ட்ரபிள்ஸ் கொடுத்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பவர்கள் அதை சரி செய்யக்கூடிய அத்தனை தன்மைகளும் சாத்தியக்கூறுகளையும் உங்களுக்கு உருவாக்கும். இந்த ராகு என்ன பண்ணுவார்? குருவாக வேலை செய்வார். அதாவது சனியாகவும் வேலை செய்வார், குருவாகவும் வேலை செய்வார். அப்போ என்ன பண்ணுவார்? 4ஆம் இடம் அதை குருவாக செய்யும் போது அந்த 4ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். அப்ப கடனை வாங்க வைத்து ஒரு வீட்டை வாங்க வைப்பார். அவ்வளவுதான். கடன் வாங்கி ஒரு புதிய வீடு, உங்களுக்கு பிடித்த ஆசைப்பட்ட ஒரு வாகனம், ஸோ வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாக அமையும். அதுவும் பிரம்மாண்டமாக வாங்குவீங்க, பெரிதாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை நிச்சயமாக கொடுக்கும். இந்த ராகு பகவான் சனியாக வேலை செய்யும் போது, சார் ராகு 6ல் இருக்காரே, அப்போ எதிர்ப்புகளை கெடுக்கும். எதிர்ப்பு, நிறைய எதிர்ப்புகள், பகைகள், ஏதோ ஒரு வகையில் சிக்கிட்டு இருந்தவங்கள அந்த எதிர்ப்பை கொடுத்தவர்கள் இப்போ நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை, அல்லது அந்த எதிர்ப்பின் மூலமாகவே நீங்கள் உயர்வடையக்கூடிய தன்மை. ஒரு போட்டி பொறாமை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த போட்டியின் மூலமாக நீங்கள் அடுத்த லெவல், அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். எதிர்ப்பால கஷ்டப்பட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அந்த கஷ்டத்தின் மூலமாக சில பயன்கள், நற்பலன்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சியானது நிச்சயமாக அமையும். கெடுத்து விடுமா அப்படின்னா நிச்சயமாக கெடுக்காது. நல்லா புரிஞ்சுங்க. கெடுத்து விடுமான்னா நிச்சயமாக கெடுக்காது. அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ வேலை உண்டா? வேலை உண்டு. வேலை மாறுதல், வேலை மாற்றங்கள், ஸோ இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சியும் அதாவது முதல்ல குரு பயிற்சி, அப்புறம் ராகு கேது பயிற்சி. ஸோ இந்த 2 பயிற்சி, ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து முடிஞ்சு விட்டது. ஸோ இந்த மே மாதத்தில் இருந்தே மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வேலையில் பிடிக்கல சார், வேற வேலை மாறலாமன்ட்டு இருக்கிற, மாறிக்கலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். நல்லா படிச்சிருக்கிறேன் சார், ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற, அது படித்ததுக்கான ஒரு ஊதியம் கிடைக்கலன்னா இப்போ அந்த மாறுவீங்க, நல்ல வேலை கிடைக்கும். படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடந்த சில வருடங்களாக ஒரு ரெகனைசேஷன் இல்லாத தன்மையில் இருந்தவர்கள் இப்போ ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கும். உங்களை மேலதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள். நல்ல உழைப்பீங்க. என்ன பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை சிறம்பட செய்யக்கூடிய அந்த ஆற்றல், வல்லமை நிச்சயமாக இந்த கன்னிக்கு உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா
இந்த கன்னிராசி என்பவர்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சார்ந்த அத்தனை விஷயங்களும் நடக்கும். சுப காரியங்கள் என்ன? திருமணம் நடக்கலாம், இல்லை வேற ஒரு வீடு கட்டி வீட்டுக்கு புனியர்ஜனம், இந்த மாதிரி சுப காரியங்கள் நடக்கலாம். படிப்புக்காக சில செலவு செய்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய அனுகூலங்களை பெறலாம். ஸோ இந்த மாதிரி சுப விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய தன்மை. வளைகாப்பு நடத்தலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஏன்னா குரு ராகுவை பார்த்துடுறாரு அல்லவா, அப்போது நிறைய பேர்த்துக்கு போன வருடங்கள் நிறைய செலவு செஞ்சேன் சார், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சார், ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கல சார் என்று செலவு செய்து ஆதங்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் செயற்கை முறையில் கருவூட்டல் அப்படிங்கிற தன்மையில் குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை இந்த ராகு கேது பெயர்ச்சினால் நிச்சயமாக உண்டு. குடும்பத்துக்கு ஒரு நபர் வருவாங்க, புதிய உறவு ஒன்று கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைச்ச ஒரு புதிய உறவு வருதில்ல, அந்த உறவுனால எவ்வளோ ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம். திருமணம் நடக்க போகுது, திருமணம் நடந்த ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஒரு சொந்தம் உங்களுக்கு கிடைக்க போகுது, எவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி புதிய உறவுகள் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல உறவு, நல்ல நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்வேன். இதுவரைக்கும் உங்க ராசியிலே கேது உட்கார்ந்து சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ஒரு தெளிவு இல்லாத சில தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ கேது விலகிவிட்டார். உங்க ராசியிலிருந்து கேது விலகியாச்சு. அப்போ தெளிவு பிறக்கப் போகிறது, தெளிவாக இருக்க போகிறீர்கள். உங்க மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு, தன்னம்பிக்கை கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை இருக்கும். அந்த தன்னம்பிக்கை இருந்தாலே எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும் அல்லவா, அது கிடைக்கப் பெறுகிறது. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. ஏன்னா ராகு கேது அச்சுக்கள் 6, 12 இருக்கிறதுனால, இந்த ராகு கேதுங்கிறது பாம்பு கிரகம்ங்கிறதுனால, பாம்பு ஒரு இடத்தில் சும்மா நிற்காது, ஓடிக்கொண்டே இருக்குங்கிறதுனால நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். எங்கே ஓடுவீங்க? ஊரை விட்டு வெளியே ஓடுவீங்க. எங்கே? வேலைக்காக. அப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்டு போவீங்க, அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு போவீங்க, அல்லது வெளிநாட்டுக்கு போவீங்க. ஸோ இப்படி போகக்கூடிய அமைப்பு என்பது இந்த கன்னிராசினருக்கு உண்டு. நிறைய கன்னிராசி என்பவர்கள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். ஒரு லிங்க் கிடைக்கும். ஒரு ஜென்ரலாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய நண்பர்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள். ஸோ இதெல்லாமே, அதாவது வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசியம், அந்நிய மக்கள், ஸோ இவர்களின் மூலமாக சில நற்பண்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் நிச்சயமாக உண்டு. அனைத்து விதமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், இப்படி மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். ராகு கேதுக்கள் நல்லது. 6ஆம் இடத்திலும் ராகு, 12ஆம் இடத்தில் கேது நன்மைகளை செய்யும். அப்ப ராகு வெளிநாடு, கேது ஆன்மீக எண்ணங்கள், நிறைய பேர்த்துக்கு ஞானத்தை கொடுக்கும், நிறைய ஆன்மீக உணர்வுகளை கொடுக்கும். இந்த கன்னிராசி என்பவர்கள் ஆன்மீக, அதாவது திருப்பணிகள், கோயில் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக எண்ணங்களை கொடுத்து அதன் மூலமாக ஒரு மதிப்பையும் மரியாதை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும். புதிதாக கண்டுபிடிப்பு, இந்த கேதுங்கிறது ஞானம் அல்லவா, புதிதாக கண்டுபிடிப்புகள்,
ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த ராகு கேது பயிற்சி அமைய இருக்கிறது. ஸோ நல்ல மாற்றங்கள், நல்ல திருப்பு முனைகள், ஒரு சிலருக்கு திடீர் லக் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எதிர்பாராத சில சமயங்களில் சில நன்மைகள் இந்த ராகு கேதுக்கால் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த கன்னிக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் ஆனது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.